இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னா, ஒரு பெரிய க்ரௌடில் வந்து நீங்கள் வந்து காணாம போயிடுறீங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் யார், உங்கள் பேர், ஊர் எதுவுமே யாருக்குமே தெரியாது. இதுதான் அந்த கேஸ். இன்னும் மிஸ்டீரியஸ் தாண்டி இன்னுமே வந்து கோல்டு கேஸாகவே இப்போ வரையுமே இருக்குது. கேஸ்குள்ளே போயிடலாமா? எந்த ஒரு கேஸ், எந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலும் ஒரு டைம் லைனில் நடக்கும். இது எந்த டைம் லைனில் நடக்குதுன்னா, ஜூலை 15, 1980 கெரின் கண்ட்ரி, கலிஃபோர்னியாவில் நடக்குது. எலமெண்ட் ஆர்கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து ஒரு உமனோட டெட் பாடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஹைவே 99லேருந்து 1 மைல்ஸ் தள்ளி. அதை பார்த்த உடனே அங்கேருந்து லோக்கல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு லோக்கல் போலீஸ் வந்த உடனே அந்த பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த பாடி வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஒரு மாதிரி சுருண்டிருப்போம்ல, அந்த பொசிஷனில் வந்து அந்த பாடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம், அதாவது மூஞ்செல்லாம் பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஒரு 35 வயசு இருக்கும். அவங்க வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸு, பிங்க் டாப்பு, ப்ளூ ஜீன்ஸு, ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்கிறாங்க. அவங்களோட டாப் ஃபுல்லாகவே வந்து பிளட்டால் ஒரே சேச்சுரேட் ஆகிருக்கு. அவங்க ஜஸ்ட்டில் வந்து பல இடங்களில் வந்து கத்தியால் குத்தப்பட்ட தடயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, யாரோ ஒரு ஆள் கொண்டிருக்கணும் அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த இடத்த இன்னும் நல்லா துப்பறியும் போது டயர் ட்ராக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கால் தடயங்கள் வந்து எதுவுமே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கில்லர் வந்து வேற எங்கேயோ கொண்டுட்டு இங்கே வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கு காமனாக எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, பாடி டம்ப் அப்படின்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ஆதார் மாதிரி, பேன், அந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. அவங்க பர்ஸ் இல்லை, அவங்கள்ட்ட ஜுவல்லரிஸ் எதுவுமே இல்லை. இது மாதிரி இருக்கும்போது இந்த கேஸை வந்து லீட் பண்ணுறதோ இல்லை இன்னும் இதை வந்து மூவ் பண்ணுறதோ ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. அவங்க யார் என்ன ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து இந்த கேஸை வந்து இன்னும் ஃபர்தராக கொண்டு போகிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இதனால் இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே தெரியாததுனால இவங்க போலீஸே வந்து ஜேன் டோயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த கிடைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அங்கே அனுப்பின உடனே அவங்களோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த விக்டம் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீமனை வந்து எவிடன்ஸுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து 2 டேட்டோஸ் வந்து இருந்திருக்கு. ஒரு டேட்டோ எப்படி இருக்குன்னா, ஒரு ரோஸ் ஃபோட்டோ போட்டு மதர்னு போட்டிருக்க மேலே கீழே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டோ இருக்கு. இன்னொரு டேட்டோ வந்து ஒரு ஹார்ட் போட்டு ஷெர்லி லவ் யூன்னு சொல்லிட்டு கீழே வந்து சியாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் இவங்க கிட்ட கண்டுபிடிச்ச இந்த ஃபாரன்சிக்கோட ரிசல்ட்டும் இவங்களோட மொத்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு ஜூலை 18, 1980 வெண்டோரா கண்ட்ரியில் கலிஃபோர்னியாவில் ஒரு வெஸ்ட் லேக் ஹை ஸ்கூலில் வந்து ஒரு ஃபோன் வருது. பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு மேனிக்யூன் இருக்குது, அதாவது அந்த துணிக்கடையிலாம் ஒரு பொம்மை இருக்கும்ல, அது வந்து அங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபோன் வருது. அதை கேட்டவுடனே அந்த பார்க்கிங் லாட் போயிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு மேனிக்யூன் இல்லை, அது வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க வந்து அவங்களோட ஜஸ்ட்லேயுமே வந்து நிறைய இடத்துல வந்து குத்தப்பட்டதுக்கான தடயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஷூஸ்லாம் வந்து அவங்க ஹில் சைடில் வந்து அங்கே தூக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து அவங்க அந்த ஹில் சைடுக்கு வந்து அவங்கள இழுத்துட்டு வரப்பட்டதுக்கான அந்த பிளட் மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மர்டருமே அந்த ஜேன் டோய் கேஸுமே வந்து ஒரே மாதிரியான வகையில தான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து லைட் கலர் டாப்பு, அது ஃபுல்லாகவே வந்து பிளட்டால் நனைஞ்சிருக்கு. இது ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து ஒரு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபென்ஸில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க கையிலையும் அவங்க ஆர்ம்ஸ்லேயும் வந்து ஏகப்பட்ட அந்த டிஃபென்சிவ் காயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களும் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்கள்ட்டையும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. இதுவும் அந்த கேஸ் மாதிரி தான், எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால இதுக்கு வந்து என்ன ஒரு பேர் வச்சு இந்த கேஸ் வந்து அசீம் பண்ணுறாங்கன்னா, ஜேன் டோயி வெண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த கிடைச்ச இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோப்சிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சோடனே அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணு வந்து 29 தடவை, அப்ராக்சிமேட்டாக 29 தடவை அவங்க வந்து நெஞ்சில் வந்து குத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் வந்து 1980 அந்த லைப்ரரி இருக்கும் அவங்க ஆட்டோப்சியில், அந்த லைப்ரரியில் வந்து அது வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்குன்னா, அவங்க வந்து அந்த டிஎன்ஏ வந்து வேற ஏதாவது ஒரு டிஎன்ஏவோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த கேஸை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. 2013 வந்து கலிஃபோர்னியாவில், வெண்டோரா கண்ட்ரி கலிஃபோர்னியாவில் அந்த ஆட்டோப்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து கோடிஸ் வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த 30 வருஷம் கழிச்சு அந்த டிஎன்ஏ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யாரோட அந்த டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுதுன்னா, வில்சன் சோவஸ்டன் சொல்லிட்டு ஒரு ஆளோட மேட்ச் ஆகுது. வில்சன்
வில்சன் சோவஸ்ட் யாருன்னா ஒயிட் மேல். எங்கே வந்து அவர் பிறந்து வளர்ந்தாருன்னா லூயிசியானால. இவர் வந்து ஒரு ஆர்மியிலேருந்து விளக்கப்பட்டார். ஏன்னா ட்ரகோபிஸ்னால அந்த ஆர்மியிலேருந்து அவரை வந்து பாதிலே அமுச்சு விட்டாங்க. அப்புறம் எங்கே போனார்னா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து தங்கியிருந்தார். அந்த இடத்துல வந்து 1977 வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொண்டதாக சொல்லப்பட்டு அவரை வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் அந்த கொலைக்காக வந்து 2 வருஷம் பிரிசனில் இருக்கணும்னு சொல்லி அங்கே கோர்ட் வந்து அந்த கிரைமுக்கு வந்து 2 வருஷம் பிரிசனில் இருக்க உத்தரவு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 1918 வில்சன் வந்து பரவலில் வெளில வராரு. வெளில வந்துட்டு அங்கேருந்து கெரின் கண்ட்ரியில் வந்து மூவ் பண்ணுறாரு. கரெக்டாக அங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 3 மாதம் அங்கே வந்து இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் வந்து இந்த 2 கொலையுமே அங்கே நடந்திருக்கு. டிஎன்ஏவும் வந்து இதோட மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸ்டீவ் ரோட்ஸுங்கிறவர் வந்து அந்த ஸ்கோடிஸ் மேட்ச் ஆகினதுலேருந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸ்டீவ் ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் அங்கே கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு டிடெக்டிவ். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் அதை வந்து போய் விசாரிக்கிறாரு அந்த வில்சன்ட்ட. அவர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, அது எனக்கு நான் அதுவும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் வந்து நமக்கு இன்னும் நல்லா எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கெரின் கண்ட்ரியில் இருக்கிற ஷெரீஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் ஃபைல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க அந்த டிடெக்டிவ் கெரின் கண்ட்ரியில் இருக்க டிடெக்டிவ்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை செக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு வில்சன்ட்டை வந்து 2008 வந்து இவங்க அந்த டிடெக்டிவ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ அப்போ அவர் வந்து ஒரு மாசமா அந்த பெல்ஸுங்கிற ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்கதா இங்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் தான் இந்த 2 விக்டமும் வந்து இங்கே ஏதாவது டெட் பாடியாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்டீவ் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த கெரின் கண்ட்ரி வந்து ஆக்சுவலாக போய் அந்த பெல் ஃபேமிலிகிட்ட போய் எதுவுமே கேட்கல, ட்ரை பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. அப்புறம் டக்குன்னு அந்த ஸ்டீவ் ரோட் டிடெக்டிவ் வந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஃபோன் புக்கில் வந்து பார்க்குறாரு பெல் ஃபேமிலியோட கான்டாக்ட் நம்பர் எடுத்த உடனே அவன் பார்த்தோம்னா ஒக்லாஹோமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கிறதா தெரிய வருது. அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஸ்டீவ் கொடுத்த அந்த அட்ரஸை வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த போலீஸ் வந்து அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு காலிங் பெல் தட்டுறாங்க. தட்டின உடனே மிஸ்ஸஸ் பெல் வெளில வராங்க. வெளில வந்துட்டு டிடெக்டிவ் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வில்சனை தெரியுமா, வில்சன் சோவஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பேரை சொன்னோடனே அவங்களோட ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஸ்டீவ் ரோட்ஸுக்கு வந்து இந்த டிடெக்டிவ்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நீங்கள் உடனே இந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துட்டார். வந்த உடனே மிஸ்ஸஸ் பெல்லையும் அவங்களோட யங்கஸ்டர் சன் வந்து ஸ்காட்டை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண உடனே ஸ்காட் வந்து டக்குன்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், நீங்கள் அந்த பேக்கர்ஸ்ஃபீல்டில் அந்த பொண்ணை கொண்டதை பற்றி தானே கேட்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்குறான். ஸ்காட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் ஒரு போகிற வழியில் ஒரு பொண்ணை வந்து பாருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளை போய் கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து அவளை போகிற வழியிலே எங்கேயோ தூக்கி போட்டேன் அந்த பாடியை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்காட் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. இந்த பையன் சொல்கிற ஸ்டோரி இங்கே நடந்தது, இவர் அந்த ஏரியாவில் இருந்து எல்லாமே ஒரு கணக்கில் வருது. அப்போ தான் வந்து 35 வருஷத்துக்கு அப்புறம் ஜேன் டோய் கேஸ்க்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்குது. ஜூலை 2018 38 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மர்டருக்காக அவளோட வாழ்நாள் ஃபுல்லாக வித்தவுட் பரவல்ல வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருது. ஆனால் எங்களுக்கு வந்து இன்னும் அந்த 2 விக்டம் வந்து யாருன்னு தெரியல, அவங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே தெரியல. சரி, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து வில்சன்கிட்ட போய் அந்த டிடெக்டிவ் வந்து கேட்குறாரு, இவங்க 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு யாருன்னு தெரியாது, நான் போகிற வழியில் தான் அவங்கள அந்த பாரில் பார்த்தேன், ஹேண்ட்ஃபோர்ட் பாரில் பார்த்தேன், அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு போனேன் ஜேன் டோயை, எனக்கு அந்த பொண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜேன் டோய் வெண்டோரா வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஜேன் டோய் தெரில உங்களுக்கு, ஜேன் டோய் வெண்டோரா யாருன்னு கேட்குறாங்க. எனக்கு அதை வரைக்கும் தெரியாது, நான் ஹிட்ச் ஹேக்கிங்கில் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் அவளை பற்றி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் ஸ்டீவ் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு குடும்பம் வந்து அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்கலாம், இன்னமும் போயிருப்பா, எங்கே வந்திருப்பா, காணும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னும் திரும்ப வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எப்படியாவது நம்ம வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. 2020 வந்து பிப்ரவரி மாதம் ஒரு உமன் கான்ஃபரன்ஸில் வந்து வயலட்னு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னோட ஆன்ட்டி ஷெர்லி வந்து காணா போயிட்டாங்க, 1979 இருந்து இன்னமும் கிடைக்கல, காணா போயிட்டாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு பொண்ணு வந்து இமெயில் பண்ணியிருக்கா அவங்களுக்கு, நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமுச்சு விட்டு சொல்லியிருக்கா. உடனே அந்த பிக்சரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தெரிய வருது அது எங்கள் ஆன்டி ஷெர்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த ஜேன் டோய் கேஸோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க டிஎன்ஏ சாம்பிள் வந்து அனுப்ப சொல்கிறாங்க. இவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்து மேட்ச் ஆகுது. உடனே இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிவித்த உடனே அவங்க வந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுவும் இல்லாமல் இது இப்படி இருந்தால் கூட அவருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இவங்க யாருன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு விக்டம்க்கு வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஜேன் டோய் வெண்டோராவோட ஐடென்டிஃபிகேஷன் இன்னமும் தெரியல. அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டீவுக்கு என்னன்னா, என்னோட கேஸில் வர விக்டமுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கண்டுபிடிச்சி கொடுத்துடணும், அதான் வந்து என்னோட வேலைக்கான ஒரு திருப்தியும் கூட, எனக்கும் திருப்தியும் கூட அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அவர் வந்து அந்த ஜஸ்டிஸ் கொடுத்துடணும் எல்லாத்துக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இன்னமும் அந்த ஜேன் டோய் வெண்டோராவோட ஐடென்டிஃபிகேஷனை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் யாருக்குன்னா அந்த ஸ்டீவுக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் அந்த 2 விக்டமோட ஜஸ்டிஃபிகேஷனுக்காக ரொம்ப போராடி இருக்காரு. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்டு என்ன தோணுது? இதில் விஷயத்தில் நடந்த நிறையவே எனக்கே கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் அந்த வில்சன் வந்து அவர் ஒரு பொண்ணை கொண்டுட்டு ரேப் பண்ணிட்டு தூக்கி போட்டோடனே அவருக்கு 2 வருஷம் தான் ஜெயில் பிரிசன் கொடுத்தது நிறைய இருக்குது. உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு கோல்டு கேஸோட இல்லை ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன்.